டிப்ஸ் 895. இட்லி தோசை அடை மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது அகலமான பாத்திரத்தில் கால் பாகம் தண்ணீர் நிரப்பி மாவு பாத்திரத்தை அதனுள் வைத்து உள்ளே வைக்கவும். தண்ணீரின் கூடுதல் குளிர்ச்சியால் மாவு மேலும் சில நாட்களுக்கு புளிக்காமல் இருக்கும். டிப்ஸ் 896. வெயில் காலத்தில் பெருங்காயம் கட்டியாகி விடும். அப்படி ஆகாமல் இருக்க பச்சை மிளகாய் காம்பு எடுக்காமல் பெருங்காய டப்பாவில் போட்டு வைத்தால் பஞ்சு போல் மிருதுவாகி விடும். டிப்ஸ் 897. தயிர் நீண்ட நேரம் புளிக்காமல் இருக்க இஞ்சி தோலை சீவி விட்டு கொஞ்சம் தட்டி தயிரில் போட்டால் புளிக்கவே புளிக்காது. டிப்ஸ் 898. காய்கறிகளை வேக வைக்கும் பொழுது அதிக தண்ணீர் வைத்து வேக வைக்க கூடாது. ஏனென்றால் காய்கறிகளில் உள்ள வைட்டமின் சத்துக்கள் போய்விடும். காய்கறிகளின் மனமும் போய்விடும். டிப்ஸ் 899. தேங்காய் துருவல் மீதியானால் அதை லேசாக வதக்கி சிறிது உப்பு சேர்த்து வைத்தால் மறுநாள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். டிப்ஸ் 900. தக்காளி குருமா செய்யும் பொழுது சிறிது வெங்காயத்தை பச்சையாக அரைத்து விடவும். குருமா வாசனையுடன் இருக்கும்.